வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஃபியூரியோசா மேட் மேக்ஸ் சாகா படத்தோட விமர்சனம். ஆன்யா டெய்லர் ஜாய் மற்றும் தாரா நடிச்சு நமக்கெல்லாம் பழக்கமான கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் ஒரு வித்தியாசமான ரோல்ல நடிச்சிருக்கிற இந்த படத்தோட டைரக்டர் ஜார்ஜ் மில்லர். சில வருடங்களுக்கு முன்னாடி வெளிவந்த மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோடுடைய ப்ரீக்வல் தான் இந்த படம். இங்கிலீஷ் தவிர தமிழ் மற்றும் இதர இந்திய மொழிகளில் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம். 80s வந்த மேட் மேக்ஸ் படங்களோ அல்லது ஃபியூரி ரோடையோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது ஒரு போஸ்ட் அபாகலிப்டிக் ஆக்ஷன் ஜான்ரா. இந்த ஜான்ரால ஹாலிவுட்ல பல படங்கள் வந்திருக்கு. ஃபியூரி ரோட் படம் சார்லிஸ் தெரான் நடிச்சு வெளிவந்தது. அப்போ அது ஒரு சூப்பர் ஹிட் படம். அந்த அளவுக்கு வித்தியாசமான ஆக்ஷன் சீன்ஸை இமேஜின் பண்ணி கோரியோகிராஃப் பண்ணி லொக்கேஷன் செட்ஸு கிராஃபிக்ஸுன்னு எல்லாத்தையுமே பிசுறு இல்லாத ஒன்றா சேர்த்து சூப்பரான சினிமாட்டோகிராஃபியோட மைண்ட் ப்ளோயிங்கான ஆக்ஷன் சீக்வன்ஸோட அந்த படம் இருந்தது. இந்த படம் அதோடைய ப்ரீக்வல். அதனால அந்த படத்தை பார்த்துட்டு தான் இதை பார்க்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டால் அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இருக்குது. என்னன்னு போக போக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியது, இந்த படத்தோட முக்கியமான சிறப்பம்சமே இதோடைய ஆக்ஷன் சீன்ஸ் தான். ஆக்ஷன் மூவி ஃபேன்ஸுக்கு போரும்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். நீ கணக்க முதல்லேருந்து ஆரம்பி அப்படின்னு சொல்லி பரோட்டா சாப்பிட்ற சூரி மாதிரி இருக்கிற ஆக்ஷன் ஃபேன்ஸ் கூட மலைச்சு போகிற அளவுக்கு படம் முழுக்க இடைவிடாத ஆக்ஷன். பிக் ஸ்க்ரீனில் மட்டுமே பார்க்க வேண்டிய படம் இது. லொக்கேஷன், விஎஃப்எக்ஸு, ஸ்டண்ட்ஸு, 2 சக்கரத்துலேருந்து 40 சக்கரம் வரைக்கும் இருக்கிற வாகனங்கள், 10 அடி உயரம் பிரம்மாண்ட டயர்ஸ் கொண்ட வாகனங்கள் அப்படின்னு அத்தனையும் வகை வகையாக வந்து சண்டை காட்சிகள். ஆனால் அது எல்லாம் அழகாக படமாகிருக்காங்க இந்த படத்தில். அந்த டீமோட திறமைக்கு நம்மளுடைய பாராட்டுகள். ஆனால் இந்த படத்தோட பிரச்சனையும் இதுதான். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஓடுற இந்த படத்தில் டயலாக்ஸ் மொத்தமே ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். நான் கிண்டலுக்காக சொல்ல, நிஜமாவே தான் சொல்கிறேன். அதுவும் கடைசியில் தான் ஒரு 5 நிமிஷம் சேர்ந்தா போல டயலாக் பேசுவாங்க. ஆனால் அதுக்குள்ள போர் அடிச்சு போய் படம் முடியாதா அப்படின்னு காத்து கிடக்கிற பொழுது தான் வில்லனை போட்டு தள்ளாமல் சும்மா இந்த டயலாக்லாம் பேசுவாங்க. போறண்டா சாமி, சீக்கிரமா வில்லனை தீர்த்து கெட்டு போயிட்டே இருங்கன்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுது அதுக்குள்ள நமக்கு. கதைன்னு பார்த்தீங்கன்னா, உலகமே வறண்ட பாலைவனமா இருக்கும். அங்க ஒரு சின்ன இடம் மட்டும் எப்படியோ பசுமையா இருக்கும். அந்த இடத்த ரகசியமா பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா மீதி இருக்கிற பாலைவனத்துல எல்லாமே கொள்ளைன்னு செய்யற கொடூரமான கூட்டம் வெவ்வேறு ஆட்களோட தலைமையில ஓடிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு பைக்கர் கேங் கூட்டம், அதுலேருந்து சில பேர் தப்பி தவறி இந்த இடத்த எப்படியோ கண்டுபிடிச்சிடறாங்க. அவங்கள உயிரோட விட்டா கூட்டமா வந்து இந்த ஊரையே நாசமாக்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள துரத்தி போய் போட்டு தள்ளுறதுக்கு முயற்சி செய்யறாங்க இந்த ஊர் ஆட்கள். அந்த சண்டையில ஒரு சின்ன பொண்ணை மட்டும் கைதியா பிடிச்சிட்டு ஒரே ஒரு ஆள் மட்டும் தப்பிச்சு போயிடுறாரு. அந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயின் ஃபியூரியோசா. ஆன்யா டெய்லர் ஜாய் தான் இந்த பாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. ஹீரோயினோட அம்மாவை அவங்க கண்ணு முன்னாடியே கொலை செய்யறாரு இந்த பைக்கர் கேங்கோட தலைவனான டிமெண்டஸ். இந்த பாத்திரத்தை தான் கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் நடிச்சிருக்காரு. இவர்கிட்டேருந்து தப்பிச்சு இந்த கூட்டங்களுக்கு நடுவில் சர்வைவ் ஆகி பல வித்தைகளையும் கற்றுக்கிட்டு தான் வந்த இடத்த பற்றி யாருக்குமே சொல்லாமல் டெமெண்டஸை பழி வாங்கிறதுக்கு சமயம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஃபியூரியோஸா. கடைசியில் இவங்க வெற்றி அடைஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட மொத்த கதையே. நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்த ஃபியூரி ரோட் படத்தை பார்த்துட்டு இதை பார்த்தாக்கா இந்த படத்தோட கதை, இதோடைய உலகம், இதில் வரக்கூடிய பாத்திரங்கள் எல்லாமே ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஆனால் பிரச்சனை என்னன்னா, அந்த படத்தோட சிறப்பம்சமும் ஆக்ஷன் காட்சிகள் தான். அதை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இந்த படத்தில் பார்க்கறதுக்கு புதுசாக எதுவுமே இருக்காது. இன்னொரு 2.25 மணி நேரத்துக்கு அதே மாதிரி காட்சிகள். புதுமையான இமேஜினேஷனோ சர்ப்ரைஸோ எதுவுமே இந்த படத்தில் இல்லை. அதனால் சீக்கிரமாகவே போர் அடிச்சு கடைசியில் ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க. நீங்கள் முதல் பாகம் பார்க்கணுமா வேணாமாங்கிறத இதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இன்னொரு பிரச்சனை, இந்த படத்தோட முதல் பாகத்தோட கதையில் ஒரு நல்ல ஒரு எமோஷ்னல் கனெக்ட் ஏற்படுத்தியிருப்பாங்க. அதனால் அந்த சண்டை காட்சிகள் அதிகமாக இருந்தாலும் ஒரு அர்த்தம் இருந்தது. இந்த படத்தோட கதையில் அந்த மாதிரி எமோஷ்னல் கனெக்ட் டோட்டலி மிஸ்ஸிங். படத்தில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போர் அடிக்கிறதுக்கு இதுவும் ஒரு மெயின் காரணம். நடிப்புன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பெரிய ஸ்கோப்பே இல்லாத படம் இது. ஆன்யா டெய்லர் ஜாய்க்கு ஃபியூரியோசா பாத்திரத்தில் ஆக்ஷன் காட்சிகள் தான் அதிகமே தவிர ஆக்டிங் காட்சிகள் ரொம்ப கம்மி. கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் நல்லா தான் நடிக்கிறாரு.
ஆனா, அந்த டிமென்டஸ் பாத்திரத்துக்கு தேவையான ஒரு கொடூரம் இவருடைய முகத்துல இல்ல. மத்த பாத்திரங்கள்லாம் ஏதோ சும்மா வந்துட்டு போறாங்க அவ்வளோதான். சரி, அப்ப இந்த படத்த பார்க்கலாமா வேணாமான்னா, நீங்க ஏற்கனவே ஃபியூரி ரோட் பார்த்துட்டீங்கன்னா, இதுல புதுசா எதுவுமே இல்ல. அப்படி அத பார்க்கலன்னா, ஏதாவது ஒரு ஓடிடில அது ஓடிட்டு இருக்கும். அதையே பேசாம நீங்க பார்த்துருங்க. வீணா தியேட்டருக்கு போயி காசு, நேரத்த வீணாக்காதீங்க. இந்த படத்த அவாய்ட் பண்ணுங்க. இந்த படத்துக்கு நான் குடுக்கக்கூடிய ரேட்டிங் 4 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதிலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.